friends, welcome to Madurai Secret channel. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வரும் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணும்போது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கறோம்னா, அதாவது நம்ம பிள்ளைகள் வந்து தனியார் பள்ளியில சேர்க்கணும். ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு 3 கேட்டகரி இருக்கு. அந்த தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் நம்ம வந்து தனியார் பள்ளியில சேர்க்க மாட்டோம். சேர்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காண்டி 2009லே இலவச தனியார் பள்ளியில வந்து மாணவர்களை சேர்க்கணும். அதாவது வந்து ஒதுக்கப்பட்டோர் மூன்று கேட்டகரி. அது என்னென்ன நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து பொருளாதாரம், அதாவது நம்ம வருமானம் வந்து கம்மியா இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னொன்று வந்து ஒதுக்கப்பட்டோர், இன்னொன்று வந்து மறுக்கப்பட்டோர். இந்த 3 கேட்டகரிக்கு தான் ரொம்ப தனியார் பள்ளியில் சேர்க்கறதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்க்குறாங்க. மொத்தம் 25% வந்து 25% வந்து தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களை இல்லை இந்த 3 கேட்டகரியில் மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி 2009லேயே இந்த சட்டத்தை கொண்டு விட்டாங்க. அது இன்னும் தெரியாம இருக்கு. அதை எப்படி ஆன்லைன்ல ஃபில் பண்றது, மொபைல்லே எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லைனாட்டியும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. அதனால எல்லாருமே மெட்ரிகுலேஷன்ல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதனால மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குரோம்குள்ளே போய்க்கோங்க. அந்த வெப்சைட் அமுக்கணும், குரோம்குள்ளே போகும். டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லி ரைட்டில் இருக்கும். அதை அமுக்கிட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து முதல் பெயர், உங்களுடைய குழந்தையுடைய பெயரும் மற்றும் விஸ்வநாதன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா, அதுக்கு அடுத்து ஒரு நடுவில் ஒரு பேர் இருந்துச்சுன்னா ராமமூர்த்தி அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ராமமூர்த்தின்னு போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அழிச்சிட்டு கடைசி நேமில் வந்து உங்களுடைய அந்த குழந்தையோட அப்பா இன்சியல், இப்போ ஜி அப்படின்னு சொல்லி இன்சியல் போட்டுக்கோங்க. குழந்தையோட இன்சியல், பாலினம் என்னென்னு அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பிறந்த தேதி, நான் எக்ஸாம்பிள் 3 ஜனவரி மாதம், ஆண்டு 2013லேருந்து 16 வரையும் தான் எலிஜிபிள். இப்போ 16 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் காமிக்கும். அதுக்கப்புறம் மாணவருடைய புகைப்படம் ஒரு பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஓகே அமைக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த வகுப்பு அப்படின்னு சொல்லி தேர்வெடுத்தீங்க. ஏன்னா 2013 1ஆம் கிளாஸ் தான் வரும். அதனால் 1ஆம் வகுப்பு தான் இருக்குது. இப்போ 2016 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து மாறிடும் யூகேஜி அப்படின்னு சொல்லி. நான் 2013 போட்டிருக்கேன். 2013ன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்களுடைய தொலைபேசி நம்பர் வந்து இதில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மின்னஞ்சல் இருந்தால் மின்னஞ்சல், இமெயில் இருந்தால் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வேணாம், அது ஆப்ஷனல் தான். கடைசியில் சேவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் டீட்டெயில் கேட்பாங்க. பேரண்ட்ஸ் டீட்டெயில், ஃபாதர்னா ஃபாதர், மதர்னா மதர், அப்படி டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் அடிச்சுக்கோங்க. அவங்க வந்து என்ன வேலை பார்க்குறாங்க, தொழில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. வீக் செலெக்ஷன், நலிவடைந்த பிரிவினரா இல்லை வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களா அல்லது பிபிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது. இந்த 3 பிரிவில் நீங்கள் என்ன பிரிவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆண்டு வருமானம், அதாவது இந்த ஆண்டு வருமானம் நீங்கள் அந்த பிரிவு எடுத்தீங்கன்னா தான் இது வரும். அப்படி இல்லைனா வேறு எது வரும். இப்போ வந்து என்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லி 3ஆவது ஸ்டெப்பில் கேட்கும். நான் வந்து மதுரை மாவட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். பிளாக் நேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் இது என்னது, மதுரை நார்த்தா, அது பக்கத்தில் நீங்கள் எந்த ஊரோ அந்த கிராமத்தை காமிக்கும். அதுக்கப்புறம் வார்டு நம்பர் வந்து 45 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அஞ்சல் குறியீட்டு நம்பர் அப்படின்னு சொல்லி பின்கோட், உங்களுடைய முகவரி பின்கோடு அனுப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு முகவரி, ஃபுல் முகவரி, நான் C280 ஹவுசிங் போர்ட் காலனி அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லொக்கேட் மீ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்படி லொக்கேட் மீ உங்களுக்கு மேப்பு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து என்ன லொக்கேஷனோ, நான் ஆனையூர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மேப் காமிக்கும். வேணும் ஃபஸ்ட்டு வாட்டர் டேங்க், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபஸ்ட்டு வாட்டர் டேங்க் இருக்குது. அது பக்கத்தில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு நியர் என்ன கொஞ்சம் வேணும், அதாவது 1 கிலோமீட்டர் வரையும் தான் செல்லும். இப்போ கடைசிக்கு முன்னாடி ஸ்டெப்பு அப்லோட் ஃபைல், உங்களுடைய பிறப்பு சான்றிதழ், பேரண்ட் ஐடி கார்டு மற்றும் சர்டிஃபிகேட்னா கேட்கும். அதை ஃபுல்லாக ஒரு இதில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் கடைசியில் ப்ளீஸ் வெயிட், கொஞ்சம் லோட் ஆகும். என்னுடைய 5ஆவது ஸ்டெப்பு வந்து கொஞ்சம் போகல. அதனால் 5ஆவது ஸ்டெப்பு என்னென்னா, 1 கிலோமீட்டர் கிட்ட என்ன ஸ்கூல் இருக்கோ அந்த செலக்ட் ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலை தேர்வு பண்ணலாம்.
1 கிலோமீட்டர் வரைக்கும் தான் செல்லும். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது எக்ஸாம்பிள் சென்ட் ஜோசப் ஏதாவது ஒரு ஸ்கூல் இருந்தாலும் அந்த ஸ்கூல் அந்த 1 கிலோமீட்டர் உங்கள் லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான் செல்லும். செலக்ட் ஸ்கூலுக்குள்ளே போனோடனே எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அந்த நியர்பை ஸ்கூல்லாம் காமிக்கும். அந்த இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். அப்படி 25%லேருந்து உங்கள் குழந்தைகள் செலக்ட் ஆகிட்டாங்கன்னா உங்களுடைய ஃபோனுக்கு மெசேஜ் வரும், அப்படின்னா கால் வரும், அப்படி இல்லைனா அட்ரஸுக்கு உங்கள் லெட்ரு அனுப்பி விட்ருவாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை வரும். நானும் மதுரக்காரன் தாண்டா. மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி அனக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லு. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே கூடவே வரும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.